தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல பிசிக்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்ற சாப்டர் பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையா? சரி. ஸோ okay. If anyone is in a live, then comment me whether the screen is visible or not. Okay. ஃப்ரிக்ஷன்ல இருந்து பார்க்கணும் இல்லையா? சரி. ஃப்ரிக்ஷன் உராய்வுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ ஃப்ரிக்ஷன்னா என்ன? Let us return to the example of body of mass m and at rest of a horizontal table. Okay, ஒரு horizontal table மேல ஒரு பாடி இருக்கு. அந்த பாடி எப்படி இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? ஃபைன். The force of gravity mg is cancelled by the normal reaction force n of the table. ஸோ அந்த டேபிள் மேல நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னு ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணும்னா இந்த கிராவிட்டியை கேன்சல் அவுட் பண்ணிடும். அதனால தான் புக் ரெஸ்ட்லேயே இருக்கு. Now suppose a force F is applied horizontally to the body. Okay, Fன்ற ஃபோர்ஸை நம்ம அந்த புக்ல ஹரிசானலா அப்ளை பண்றோம். We know from experience that a small applied force may not be enough to move the body. இல்லையா? ஒரு பாடிக்கு ரொம்ப கொஞ்சோண்டு ஃபோர்ஸ் கொடுத்தா அதனால அந்த பாடி கண்டிப்பா ஆகாது, மூவ் ஆகாது. சரி. Think Brinda. Hi sir. Hi Brinda. Happy to see you in live. ஓகே. ஸோ ஒரு டேபிள் மேல இருக்கிற புக்கு அதுக்கு கொஞ்சமா ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த புக்கு கண்டிப்பா நகாதுன்னா நகராது. ஓகே. But if the applied force F were only external force on the body. ஓகே. நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் என்னன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான். அந்த பாடி மேல எக்ஸ்டர்னலா நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் அப்படின்னா இட் மஸ்ட் மூவ் வித் ஆக்சலரேஷன் எஃப் பை எம். ஸோ அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம் அப்படின்ற அளவுக்கு மூவ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ இல்லையா? அப்போ ஆக்சலரேஷன் எவ்வளோ தூரம் இது அதனுடைய ஸ்பீடை வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் பை எம் அப்படின்ற அளவுக்கு சேஞ்ச் பண்ணும். ஹவவர் ஸ்மால். பட் இந்த எஃப் பை எம்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூ தான். Okay. Clearly, the body remains at rest because some other forces comes into play in the horizontal direction of opposes the applied forces. Okay. So நான் என்னதான் இங்க கொஞ்சோண்டு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அதுக்கு எக்ஸ்டர்னலா வெளியில வேற ஏதோ அதர் ஃபோர்ஸஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸஸ்லாம் இதை காம்பன்சேட் பண்றதுனால தான் அந்த ஆப்ஜெக்ட் அந்த அளவுக்கு மூவ் ஆகல அப்படின்னு நம்ம சொல்றோம். ரிசல்ட்டிங் இன் ஜீரோ நெட் ஃபோர்ஸ் ஆன் த பாடி. ஓகே. ஒரு பாடி மேல நம்ம கொஞ்சமா ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பாடி நகாதுன்னா ஈஸியா நகராது. ஓகே, ஜஸ்ட் மினிட். பிசிக்ஸ் இது மாதிரி எல்லா சாப்டருக்கும் வீடியோ இருக்கா சார்? இப்போதான் நான் பிசிக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். என்னன்னா ஏற்கனவே இப்போ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ஒரு சாப்டர் போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் சாப்டர் லா ஆஃப் மோஷன் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் பிசிக்ஸ்ல சாப்டர்ஸ்லாம் போடணும். 11th போட்டுட்டு அப்புறமா 12th போடணும். கமெண்ட்ஸ்ல யார் எந்த சாப்டர் கேட்குறாங்களோ அது ஹை ப்ரியாரிட்டியை வச்சு போட்டுட்டு இருக்கோம். ஸோ இருக்கான்னு கேட்டா இல்ல, பட் இனிமே இருக்கும். இனிமே கிடைக்கும்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அட்டென்ட் பண்றாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 1000 மேல வராங்க, 2000 மேல வராங்கன்னா கண்டிப்பா நான் கண்டினியூ பண்ணுவேன். ஓகேவா? சரி. Applied force F resulting in net force on the body. Okay, this force Fs parallel to the surface of the body in contact with the table is known as frictional force. Okay, so இங்க என்ன ஆகுது அப்படின்னா நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு அகெயின்ஸ்டா டேபிள்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் இந்த மினிமம் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் கூட அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாம தடுக்குதுன்னு சொல்றாங்க. சரி, எந்த ஒரு ஃபோர்ஸ் டேபிள்ல இருந்து ஆக்ட் ஆகி நான் கொடுத்த ஃபோர்ஸை தடுக்குதோ அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. The subscript stands for static friction. ஸோ எஃப்க்கு கீழே ஏன் எஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா எஃப்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எஸ்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு அர்த்தம், நிலையான ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
பிசிக்ஸ் இது மாதிரி இல்ல சார். ஓகே ஓகே சார், ஐ வாண்ட் யுவர் வீடியோஸ். கெம் ஃபுல்லா இருக்கா சார்? 11th போர்ஷன் இருக்கு. கெமிஸ்ட்ரி ஃபுல் போர்ஷன்ஸ் இருக்கு, எல்லா சாப்டருக்குமே இருக்கு, நீங்க பார்க்கலாம். என்னுடைய பாட்காஸ்ட்ல பிளேலிஸ்ட் பாட்காஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா சாப்டர்ஸுமே இருக்கு. பட் கண்டினியூவா புக்ல இருக்கிற ஆர்டர்ல இருக்காது, வேற வேற மாதிரி இருக்கும் ஆர்டர். ஆனா எல்லா சாப்டரும் இருக்கு, 11th 12th எல்லா சாப்டர்ஸுமே இருக்கு. சரியா? ஃபைன். The subscript stands for static friction to distinguish it from kinetic friction. Okay, kinetic friction ல இருந்து static friction differentiate பண்றதுக்காக இங்க FS ன்னு எழுதிருக்காங்க. I hope you know what is meant by kinetic friction இல்லையா? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பைக்ல போயிட்டு இருக்க, டயர் மூவ் ஆயிட்டே இருக்கு. அது பிரேக் அடிக்கும் போது டயர் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரிக்ஷனால நிக்கணும் இல்லையா? ஃப்ரிக்ஷனால தான் அது மூவ் ஆகுது. அதே சமயம் ஃப்ரிக்ஷனால கொஞ்சமா நிக்கவும் ஆரம்பிக்கும். சரி, இன்கேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங் ஆப்ஜெக்டா இருக்கு. மூவிங் ஆப்ஜெக்டா நம்ம ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட மேல வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் த்ரெட்மில்ல ஓடுறோம்னு வச்சுக்கோங்க. த்ரெட்மில் மூவ் ஆயிட்டே இருக்கும். அது மேல நம்ம ஓடும்போது நம்ம ஒரு ஃப்ரிக்ஷனை உருவாக்கும். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்னா கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதை எஃப்கேன்னு சொல்றாங்க. தட் வி கன்சிடர் லேட்டர். ஓகே, 4.10 பில அதை பத்தி கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கலாம் கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்ன. இப்போ நம்ம பார்க்கிறது என்னன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். சரியா? Fine. Note that the static friction does not சம்திங் கொடுத்திருக்காங்க, அதை நான் அடுத்தது படிக்கிறேன். இந்த டயக்ராம்ல என்ன எழுதிருக்காங்கன்னா ஃபிகர் 4.10 ஸ்டாட்டிக் அண்ட் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்னா என்னன்றதை இங்க எழுதிருக்காங்க. ரெண்டுமே இந்த ஏ தான். சரியா? பி கிடையாது. impending motion of the body is opposed by static friction when external force exceeds the maximum limit of static friction. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கோ அதையும் தாண்டி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் அதிகமா கொடுத்துட்டா, அப்ப ஸ்டாட்டிக் ஃபோர்ஸை தாண்டி அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? த பாடி பிகின்ஸ் டு மூவ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு புக் இருக்கு, அந்த புக் ஒரு டேபிள் மேல இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த புக் மூவ் ஆகும்னு கேட்டா, அந்த புக்கு டேபிள் மேல அல்லது டேபிள் புக்கு மேல எவ்வளவு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கொடுக்குதோ, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்குதோ, அந்த ஃபோர்ஸை விடவும் அதிகமா நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்தா மட்டும்தான் அந்த புக்கு மூவ் ஆகும். இல்லைன்னா அது என்ன ஆகாதுன்னா மூவ் ஆகாது. ஓகேவா? சரி, பி டயக்ராம் என்ன இருக்கு அப்படின்னா, once the body is in motion it is subject to sliding or kinetic friction. சோ என்ன சொல்றாங்க, ஒரு பாடி மோஷன்ல இருக்குன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஸ்லைடிங், அந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆகிறதுக்கோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுக்கோ அங்க வாய்ப்பு இருக்கு. விச் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த டூ சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். ஸோ எந்த ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்கோ, கைனடிக்ல இருக்கும்போது மூவ்மெண்ட்ல இருக்கும்போது எந்த ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்கோ அந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் நடுவுல ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் உருவாகும், ஒன்னு இன்னொன்னு மூவ் ஆக விடாம தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் யூசுவலி லெஸ் தென் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கைனடிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குன்னா கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்றதுக்கு நம்ம அதிகமா எனர்ஜி கொடுக்கிறோம். பட் ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை இன்னும் வேகமா மூவ் பண்ணணும்னாலோ அதை தொடர்ந்து மூவ் பண்ணிட்டே இருக்கணும்னாலோ அப்ப நம்ம அதிகமா எனர்ஜி கொடுக்கணும் அவசியம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. எக்ஸாம்பிள் ரொட்டேட்டிங் வீல்ஸையே எடுத்துக்கோங்க. ஒரு காரோ பஸ்ஸோ ஏதோ ஒண்ணு இருக்கு. சரியா? சரி, சோ இது வீல்ஸ். இந்த வீல்ஸை நான் ரொட்டேட் பண்ணும்போது இது ஸ்டாட்டிக், ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிற வண்டியை முதல்ல நான் தள்ளுறேன்னா அப்ப நான் கொஞ்சம் அதிகமா ஃபோர்ஸ் கொடுக்கணும். பட் இது ஆல்ரெடி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது மூவ் ஆயிட்டு இருக்கும் போது இதை தள்ளுறதுக்கு நான் ஸ்டார்டிங்ல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளணும் அதே அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுப்பேனா? இல்ல, கொஞ்சமா தான் ஃபோர்ஸ் கொடுப்பேன். ஆனா இது நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் எப்பயுமே அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். ஓகே, அந்த லைன் நான் பாதியில விட்டேன்னு நினைக்கிறேன். Note that the static friction does not exist by itself. Okay, static friction என்றது டேபிள்ல இருந்து நோட் மேல ஆக்ட் ஆகுது. அப்ப டேபிள் எப்பயுமே இருக்கும்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் does not exist by itself. அதுவே தானே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எல்லா இடத்துலயும் எப்பயுமே இருக்காது. when there is no applied force, எந்த ஒரு ஃபோர்ஸ்மே நம்ம அப்ளை பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், there is no static friction. நம்ம ஒரு புக் மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் போதுதான் அதுக்கு அகைன்ஸ்டா அங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒண்ணு ஏற்படுது. நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணலைன்னா, எந்த ஒரு பாடி மேலையும் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணலைன்னா அப்ப அங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒண்ணு உருவாகாது. இட் கம்ஸ் இன் டு பிளே த மூமெண்ட்
there is an applied force. எப்ப நம்ம force அப்ளை பண்றோமோ அப்பதான் static forceனு ஒண்ணே அங்க உருவாகும். புரியுதா? as the applied force F increases, okay, நான் அப்ளை பண்ற force F increase ஆச்சுனா Fs also increases, static forceம் அதிகமாகும், remaining equal and opposite to the applied force. நான் அப்ளை பண்ற forceக்கு ஆப்போசிட்டா ஈக்குவல் மேக்னிடியூட்ல எனக்கு அங்க ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் உருவாகும் up to a certain limit. ஆனா அதுக்காக நான் எவ்வளவு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குமானா இருக்காது. அதால எவ்வளவு தூரம் சேச்சுரேட்டட் லெவல், அதனால ஒரு லிமிட்டிங் வேல்யூக்கு ஈக்குவலைஸ் ஆகுற வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அதால ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை அதிகமாக்க முடியாது. அந்த டைம்ல நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமா கொடுக்கும் போதுதான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒண்ணு அல்லது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்றது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒன்னானா ஸ்மூத் பாடிக்கு கம்மியா இருக்கும், ரஃப் பாடிக்கு அதிகமா இருக்கும். இந்த மாதிரி பாடியோடைய சர்ஃபேஸ் பொறுத்து எனக்கு என்ன ஆகும், ஃபிரிக்ஷன் வேல்யூ டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா? சரி, கீப்பிங் த பாடி அட் ரெஸ்ட், ஹென்ஸ் இட் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்போசஸ் த இம்பெண்டிங் மோஷன். சோ ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இன்வால்வ் ஆகணும்னு நினைச்சுச்சுன்னா அதை தடுக்கிறது தான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுடைய வேலைன்னு சொல்றாங்க. The term impending motion means motion that would take place but it does not actually take place. நல்லா புரிஞ்சுக்கணும். இயக்கம் அப்படின்ற ஒண்ணு, மோஷன்ற ஒண்ணு ஆரம்பிக்குது, ஆனா அது ஆரம்பிச்சு செயல்படல. ஓகேவா? ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்படி இருந்தா we called as impending motion. அதாவது மோஷனுக்கு முந்தைய நிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மோஷன் என்னன்னு தெரியும்ல? ஃபைன். Under the applied force, if friction were absent. Okay, we know from experience that as the applied force exceeds a certain limit, so ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை விட, அதாவது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை விட அதிகமா நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ், நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா the body begins to move. அந்த பாடி என்ன ஆக ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். It is found experimentally that the limiting value of static friction Fs maximum is independent of the area of contact and varies with the normal force. ஸோ நார்மல் ஃபோர்ஸை பொறுத்து எனக்கு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வேரி ஆகும். ஆனா ஏரியா ஆஃப் கான்டாக்டை பொறுத்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகமா இருந்தா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கும், ஏரியா ஆஃப் கான்டாக்ட் கம்மியா இருந்தா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் கம்மியா இருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஏரியா ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருந்தாலும், அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அது ஒரு வேல்யூ தான் இருக்க போகுது, அது எதுவும் மாற போறது இல்லைன்னு சொல்றாங்க. பட் இட் வேரிஸ் வித் நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனும் அதிகமா இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனும் கம்மியா இருக்கும். சோ Fs maximum is directly proportional to n. இந்த ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணிருக்காங்க, which is called mu s அப்படின்னு சொல்லணும். MEU, mu, மியாவ் சொல்லாதீங்க, mu, mu s. ஓகே, சோ இந்த mu s னா என்னன்றதை பார்க்கலாம். Where mu s is constant of proportionality depending only on nature of the surface on in contact. So எந்த மாதிரியான சர்ஃபேஸ்ல அது கான்டாக்ட் ஆகுதோ அதை பொறுத்து எனக்கு mu s அப்படின்ற வேல்யூ இருக்கும், proportionality constant வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. The constant mu s is called the coefficient of static friction. So static friction அப்படின்றது நம்ம n-க்கு ப்ரொபோர்ஷனல்னு சொன்னோம். நார்மலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுடைய லிமிட் வேல்யூ இல்லையா, மேக்ஸிமம் வேல்யூ. சோ இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கு நார்மல் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா அதுக்கு முன்னாடி தான் இந்த mu s இருக்கு. அப்ப இத நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. The law of static friction may thus be written as Fs less than or equal to mu s into n. Okay, so static friction எப்பவுமே எப்படி இருக்கும்னா நார்மல் ஃபோர்ஸ் into coefficient value, I mean coefficient of static friction or proportionality constant. இது ரெண்டுத்தை விடவும் கம்மியா தான் இருக்கும்னு சொல்றாங்க. If the applied force F exceeds, okay, just a minute. Thank you, sir. Okay, sir. Thank you. I think chemistry கவனிக்கிறதுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிருந்தா. Fine. If the applied force F exceeds Fx maximum, the body begins to slide on the surface. இல்லையா, பாடி என்ன ஆக ஆரம்பிக்கும், சர்ஃபேஸ்ல ஸ்லைட் ஆக, ஐ மீன் மூவ் ஆக ஆரம்பிக்கும், நகர்ந்து வர ஆரம்பிக்கும். It is found experimentally that when relative motion has started, ஒரு ரிலேட்டிவ் மோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா the frictional force decreases from static maximum value. ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்டாட்டிக் மேக்ஸிமம் வேல்யூ இருந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குது. ஏன்னா ரிலேட்டிவ் மோஷன் அதிகமாகுது, மோஷன் அதிகமாக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. Frictional force that opposes relative motion between surfaces in contact is called
கைனடிக் ஆர் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு இருந்தது, இப்போ என்னவா மாறுது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆர் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு இருந்தது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது அங்க அதை அப்போஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்றோம், கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆர் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொல்றோம். அண்ட் இட்ஸ் டினோட்டட் பை எஃப்கே. ஸோ இதை தான் அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க 10.4.10b பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, kinetic friction like static friction is found to be independent of the area of contact. So இதுவும் surface ஏரியாவை பொறுத்து இல்லைன்னு சொல்றாங்க. kinetic frictionும் surface ஏரியாவை பொறுத்து இல்ல. Further it is nearly independent of the velocity. அதே சமயம் இது velocityக்கும் independentன்னு சொல்றாங்க. It satisfies a law similar to that for static friction. So static friction எப்படி ஒரு லாவை satisfy பண்ணுச்சோ அதே லாவை எனக்கு இங்க kinetic frictionும் satisfy பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா நம்ம என்ன எழுதணும், Fs is equal to mu s n ன்னு எழுதணும். The same thing Fk is equal to mu k n. கைனடிக் ஃப்ரிக்ஷனும் நார்மலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லி அப்புறம் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த mu k என்னன்னு கொடுத்திருக்காங்க, வேர் mu k கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அங்க என்ன சொன்னாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொன்னாங்க, இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. Depends only on the surfaces in contact. As mentioned above, experiments show that mu k is less than mu s. Okay, so ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கைனடிக் ஃப்ரிக்ஷன் எப்பயுமே எப்படி இருக்கும், அல்லது மோஷன் ஃப்ரிக்ஷன், ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதனுடைய ஃப்ரிக்ஷன் வேல்யூ எப்பயுமே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கம்மியா தான் இருக்கும். ஓகேவா, கைனடிக் ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் அதிகமா இருக்கும். When relative motion has begun, okay, the acceleration of the body according to the second law, f of minus fk by m, okay, for a body moving with a constant velocity. ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு பாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுதுன்னா f is equal to fk அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா கைனடிக் ஃபோர்ஸுக்கு அல்லது கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. இஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ் ஆன் த பாடி இஸ் ரிமூவ்டு, ஓகே, நான் ஒரு பாடி மேல அப்ளை பண்ண ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஆக்சிலரேஷன் இஸ் மைனஸ் எஃப்கே பை எம். ஸோ இந்த எஃப் வேல்யூ கேன்சல் ஆகி மைனஸ் எஃப்கே பை எம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இஸ் எவென்ச்சுவலி கம்ஸ் டு ஸ்டாப். ஸோ ஒரு கடத்துல ஃபோர்ஸ் தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது ஸ்லோ டவுன் ஆகி ஒரு கடத்துல ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? The law of friction given above do not have the status of fundamental laws. So இப்போ law of friction நம்ம ஒன்று பார்த்தோம், இது எதுவுமே நம்மளுக்கு fundamental laws வச்சு சொல்லல. Do not have the status of fundamental laws like those for gravitational, electric, magnetic forces. நம்ம gravitational force, magnetic force, electrical forceலாம் எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி நம்ம law of friction இது வரைக்கும் சொன்னதே இல்லை இல்லையா? They are empirical relations that are only approximately true. ஸோ இதெல்லாமே எம்பிரிக்கல் ரிலேஷன் சொல்றாங்க, ஓரளவுக்கு தான் உண்மை. இது ஒரு அப்ராக்சிமேஷனா நம்ம இப்படிதான் இருக்கும்னு நம்பிட்டு இருக்கிறோம், ஆனா அது எக்ஸாக்டா அப்படிதான் இருக்கா இல்லையா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. சரியா? Yet they are very useful in practical calculations in mechanics. ஆனா மெக்கானிக்ஸ்ல பிராக்டிகலா கால்குலேஷன் பண்றதுக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா, எவ்வளோ ஸ்பீடா வரும், எவ்வளோ பிரேக் அப்ளை பண்ணா அப்போ நம்மளுக்கு டயருடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், ரோடுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், கான்டாக்ட் பண்ணா சர்ஃபேஸ் கான்டாக்ட் ஆகும்போது கைனடிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கும், அதை வச்சு ஒரு வெஹிக்கிளை நிறுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நான் சொல்றது ஒரு வெஹிக்கல், காரு, பைக் இதை மட்டுமே பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷனை வச்சு நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். Thus, when two bodies are in contact, each experiences a contact force by the other. இல்லையா? ரெண்டு பாடி கான்டாக்ட் ஆகுது, ஒன்னு தொடுதுனாலே கண்டிப்பா அங்க என்ன ஆகும், ஒரு ஃப்ரிக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். Friction by definition is the component of the contact forces parallel to the surface in contact, which opposes impending or actual relative motion between the two surfaces. ரெண்டு சர்ஃபேசஸ்க்கு நடுவுல இம்பெண்டிங் ஃபோர்ஸ், அதாவது ரிலேட்டிவ் மோஷன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது அதை அப்போஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸ்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? ரெண்டும் கான்டாக்ட் ஆகிறதுனால. நோட் தட் இட் இஸ் நாட் மோஷன். நல்லா புரிஞ்சுக்கணும், அது மோஷன் ஆக நினைக்குது பட் மோஷன் ஆகல, மூவ் ஆக நினைக்குது ஆனா மூவ் ஆகல. பட் ரிலேட்டிவ் மோஷன் that the frictional force opposes, consider a box lying in a compartment of a train that is accelerating. Okay, ஒரு ட்ரெயின்
ஆக்சிலரேட் ஆயிட்டே இருக்கு. அதாவது அதனுடைய வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு டைமை பொறுத்து. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடா போகக்கூடிய ஒரு ட்ரெயினுடைய கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? இஃப் த பாக்ஸ் இஸ் ஸ்டேஷனரி ரிலேட்டிவ் டு த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்ஸ் என்னன்னு சொல்லணும்? ஸ்டேஷனரின்னு சொல்லணும். இட் இஸ் இன்ஃபேக்ட் ஆக்சிலரேட்டிங் அலாங் வித் த ட்ரெயின். ஸோ ட்ரெயின் கூட சேர்ந்து அது உண்மையிலே என்ன ஆகுது? மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா ட்ரெயினுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அந்த பாக்ஸ் அதே இடத்துல தான் இருக்கும். அப்ப ஸ்டேஷனரின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆக்சுவலா ஐன்ஸ்டீன்ஸ் டைம் டிலேஷன் பத்தி சொல்ற மாதிரி லென்த் கான்ட்ராக்ஷன் இதெல்லாம் பத்தி சொல்ற மாதிரியே எனக்கு தோணுது. ஓகே. ஸோ what forces cause the acceleration of the box? Clearly, the only conceivable force in the horizontal direction is the force of friction. So, எந்த force அதை அந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டா ஒன்னே ஒன்னு force of friction மட்டும்தான். If there were no friction, the floor of the train would slip by and the box would remain as its initial position. So, கண்டிப்பா அங்க எந்த ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இல்லைன்னா ஃப்ளோர் ஆஃப் த ட்ரெயின் வுட் ஸ்லிப். அந்த ட்ரெயினுடைய ஃப்ளோரே என்னன்னா ஸ்லிப் ஆயிடும்னு சொல்றாங்க. ஆனா பாக்ஸ் வுட் ரிமைன் அஸ் இட்ஸ் இனிஷியல் பொசிஷன். அதாவது ட்ரெயின் மூவ் ஆகும்போது ட்ரெயினுடைய அடிப்பகுதி இருக்குல்ல அது நகர்ந்து போயிடும். ட்ரெயின் போறதுனால ட்ரெயினுடைய அடிப்பகுதியை நகர்ந்து போயிடும். அந்த ஃப்ளோர் போயிடும். பாக்ஸ் அதே இடத்துல தான். அதுக்கு யாரும் எனர்ஜியை கொடுக்கல. எக்ஸ்டர்னல் எனர்ஜியை யாரும் அந்த பாக்ஸ் மேல கொடுக்கல. அப்ப பாக்ஸ் அப்படியே அதே இடத்துல ஸ்டேபிளா இருக்கிறனால அது கீழே தான் விழும். எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் டம்ளர்ல கார்டு வச்சு அந்த கார்டுக்கு மேல ஏதாவது காயின் வச்சுட்டு கார்டை வேகமா எடுத்தா காயின் உள்ளாரதான் விழும். ஏன்னா கார்டு தொடர்ந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது அதே இடத்துல ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைக்குது. டு பி கண்டினியூ இன் ரெஸ்ட் பொசிஷன், ரெஸ்ட்லயே இருக்கணும்னு நினைக்குது. அதனால காயின் உள்ளார விழும் இல்லையா? இந்த மாதிரி தான் இதையும் சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் அதே இடத்துல தான் இருக்கும். ட்ரெயின் மட்டும் தான் மூவ் ஆகும். ட்ரெயினுடைய ஃப்ளோர் மட்டும் தான் மூவ் ஆகும்னு சொல்றாங்க. ஃபைன். ஓகே. If there were no friction இல்ல அப்படின்னா the floor of the train would slip by. floor மட்டும் தனியா போயிடும். the box would remain at its initial position. அந்த பாக்ஸ் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல தான் இருக்கும். due to inertia and hit back side of the train. so train உடைய சைடுல எதிராவது மோதும் இல்லையா? the impending relative motion is opposed by the static friction. static friction provides the same acceleration to the box. so static friction என்ன பண்ணுதுன்னா ட்ரெயினால எவ்வளவு ஆக்சிலரேஷன் உருவாகுதோ அதே அளவுக்கு சேம் ஆக்சிலரேஷனை கொடுக்குது டு த பாக்ஸ் ஆஸ் தட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ ட்ரெயின் எந்த அளவுக்கு ஆக்சிலரேஷனை கொடுக்குதோ அதே அளவுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் அந்த பாக்ஸ் மேல கொடுக்குது. கீப்பிங் இட் ஸ்டேஷனரி ரிலேட்டிவ் டு த ட்ரெயின். ஸோ அதனால தான் எனக்கு ட்ரெயினை பொறுத்து அந்த பாக்ஸ் ஸ்டேஷனரியா இருக்கு. அது ஸ்டேபிளா இருந்து கீழே விழாம ட்ரெயின் கூடயே நகர்ந்து போறதுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் காரணம்னு சொல்றாங்க. அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுதுன்னா ட்ரெயினுடைய ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவலா ஆப்போசிங் ஃபோர்ஸை கொடுக்குது. அதனால ட்ரெயின் மூவ் ஆனா அதுக்கு அகேன்ஸ்டா இந்த ஃபோர்ஸும் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் அந்த பாக்ஸை மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாக்ஸ் கீழே விழாம தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே ஃபைன். அடுத்தது எக்ஸாம்பிள் 4.7 கொஸ்டின் ஆன்சர் 4.8 ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.9. ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பொறுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, இவ்வளவு நேரம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ஒன்று பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஒன்று பார்த்தோம். ஸோ இப்போ தேர்ட் ஒன் என்ன பார்க்குறோம்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். சரி, சர்க்குலர் மோஷன். இன்னும் இந்த லெசன் ரொம்ப பெருசு இல்லை. இங்க முடியுது. பேஜ் நம்பர் 18. ஓகே, இப்போ நம்ம 14ல தான் இருக்குமா? அப்போ இன்னும் 2 கிளாஸ் தேவைப்படும். ஒரு கிளாஸ் கண்டிப்பா தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ்ல கண்டிப்பா முடிக்க முடியாது. இன்னும் ஒரு கிளாஸ் மட்டும் தேவைப்படும். We try our best. Rolling friction. A body like a ring or a sphere rolling without slipping over a horizontal plane will suffer no friction. ஸோ என்ன சொல்றாங்க? ஒரு ஸ்பெரிக்கலா ஸ்பியர் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, பால் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க, அல்லது ரிங் எடுத்துக்கோங்க. அந்த ரிங்கை ஒரு ஹரிசாண்டல் பிளேன்ல ரொட்டேட் பண்ணி விடுறீங்க. ஐ மீன் ரோல் பண்ணி விடுறீங்க, உருட்டி விடுறீங்க. ரோல் இஸ் நத்திங் பட் உருட்டி விடுதல். உருட்டுறது இல்ல, உருட்டி விடுறது. சரியா? ஜஸ்ட் வாட்ச் NNR பாய்ஸ். NNRனா என்ன எனக்கு தெரியல. பட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட். ஐ திங்க் இது அடிப்பட்ட ஹார்ட்டா? ஏதோ அடிப்பட்ட ஹார்ட்டுக்கு மெடிசினல் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. ஓகே, NNRனா என்னன்னு ஏதாவது சொல்லுங்க. ஃபைன்.
A body like a ring or a sphere rolling without slipping over a horizontal plane. அந்த horizontal planeல இருந்து கீழே விழாத மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ரோல் பண்ணி விடுறோம் ஒரு ஸ்பியர் ஆர் ரிங். ஓகே, வில் சஃபர் நோ ஃபிரிக்ஷன். அந்த இடத்துல என்ன இருக்காதுன்னா ஃபிரிக்ஷனே எதுவும் இருக்காதுன்னு சொல்றாங்க. இன் பிரின்சிபல் அட் எவ்ரி இன்ஸ்டன்ட் தேர் இஸ் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த பாடி அண்ட் த பிளேன். ஸோ அந்த பிளேன்ல ஒரு ரிங்கை உருட்டி விடுறேன்னா, இன்கேஸ் நான் இன்னும் கீழே பிளேனை வரைஞ்சேன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அந்த ரிங்கும் அந்த பிளேனும் டச் ஆகும், வேற எந்த பாயிண்ட்டும் டச் ஆகாது. அதனால அங்க என்ன இருக்காது அப்படின்னா ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்காது, நோ ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, there is just one point of contact between the body and the plane, and this point has no motion relative to the plane. In this ideal situation kinetic or static friction is zero. ஸோ அதனால தான் இந்த சுச்சுவேஷன்ல கைனடிக் ஃபிரிக்ஷனா இருந்தாலும் எஃப்கே ஆர் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எஃப்எஸ்ஆ இருந்தாலும் அது ஜீரோன்னு சொல்றாங்க. அந்த பாடி ஷுட் கண்டினியூ டு ரோல் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அந்த பாடியும் என்ன ஆகுதுன்னா கண்டினியூவா ரோல் ஆயிட்டே இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, we know in practice this will not happen and some resistance to motion. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா ரொம்ப நேரத்துக்கு இந்த ரோல் போயிட்டே இருக்குமா அப்படின்னா, ஐ மீன் நான் ரோல் பண்ணி விட்டுனா ஒரு ரிங்கோ ஸ்பியரோ தானா அது மட்டும் ரொம்ப தூரத்துக்கு போகுமானா போகாது. கண்டிப்பா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும் இல்லையா? ஏன் ஸ்டாப் ஆகுது? we know in practice there will not happen and some resistance to motion. ஏதோ ஒரு மோஷனை தடுக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரோலிங் ஃபிரிக்ஷன் does occur. அங்க ரோலிங்க ஃபிரிக்ஷன் தடுக்கக்கூடிய ஒரு உராய்வு இருக்கு. that is to keep the body rolling some applied force is needed. ஓகே, ஒரு பாடியை தொடர்ந்து ரோல் பண்ணிட்டே இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை இல்லையா? for same weight rolling friction is much smaller even by 2 or 3 orders of magnitude than static or sliding friction. ஸோ என்ன சொல்றாங்க, ரோலிங் ஃபிரிக்ஷன் அப்படின்றது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை விட ஸ்லைடிங் ஃபிரிக்ஷனை விட 2 or 3 டைம்ஸ் அதனுடைய, அதாவது ஆர்டர்ல 2 10 to the power 2 10 to the power 3 அந்த மாதிரி ஆர்டர்ல அது எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இது எல்லாத்தையும் விட ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் இஸ் நத்திங் பட் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஓகே, ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் ஆர் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா கைனடிக் ஃபிரிக்ஷன் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் விட ரோலிங் ஃபிரிக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால தான் அது ஈஸியா ரோல் ஆகுது. சரியா? ஓகே, this is the reason why discovery of the wheel has been a major milestone in human history. ஸோ மனித வரலாற்றுல வீலை கண்டுபிடிச்சது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னா, வீல் இஸ் அ ரிங் லைக் ஸ்ட்ரக்சர், சர்க்கிளா இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு என்ன இருக்காதுன்னா ஒரு பாயிண்ட் தான் சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட் ஆகும். ஸோ ஃபிரிக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபிரிக்ஷன் கம்மியா இருந்தா we can able to move it easily. ரொம்ப ஈஸியா மூவ் பண்ண முடியும் இல்லையா? சரி, ரோலிங் ஃபிரிக்ஷன் அகைன் ஹேஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஆரிஜின். ஸோ ரோலிங் ஃபிரிக்ஷனுக்கும் ஆரிஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. Okay. Sorry. Rolling friction again has a complex origin, though somewhat different from that of static and sliding friction. ஆனா static friction விட sliding friction விட இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. During rolling, the surfaces in contact get momentarily deformed a little. Okay. ஸோ எப்பெல்லாம் ரோலிங் ஆகுதோ, ஒரு பாடி ரோல் ஆகுதோ, அப்ப சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட் ஆகும்போது கெட் மொமெண்டரிலி டிஃபார்ம்ட் எ லிட்டில், கொஞ்சமா அது கொஞ்சம் என்ன ஆகும்னா டிஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. and this results in a finite area, not a point. ஒரு பாயிண்டா கிடைக்காம ஒரு finite area, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவா இருக்கும். பட் இட்ஸ் a small area, DAன்னு சொல்ற அளவுக்கு சின்ன ஏரியாவா இருக்கும் of the body being in contact with the surface. The net effect is that the component of the contact force parallel to the surface opposes motion. So எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அல்லது பர்டிகுலர் ஏரியாவில் கான்டாக்ட் ஆகுதோ ஒரு ஸ்பெரிக்கல் பாடி, அந்த பாடி கான்டாக்ட் ஆகுற இடத்துல ஒரு ஐ மீன் அந்த சர்ஃபேஸ்ல எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு அப்போசிங் மோஷன் இருக்கும். அந்த பாடி எந்த பக்கம் மூவ் ஆகணும்னு நினைக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டா இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Okay, we often regard friction as something undesirable. Okay, undesirable in many situations, like in a mission with different moving parts.
ஃப்ரிக்ஷன் டஸ் ஹேவ் எ நெகட்டிவ் ரோல். ஸோ ஃப்ரிக்ஷனுக்கு என்ன இருக்குன்னா நெகட்டிவ் ரோலும் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மூவிங் மிஷின் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மிஷின்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. கியர் சிஸ்டம்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்ஸ்ன்னு நினைச்சுக்கோங்க. அந்த பார்ட்ஸ்ல நெகட்டிவ் ரோலும் இருக்கும். ஃப்ரிக்ஷனால அது ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கும் காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. இட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன் அண்ட் தேர்பை டிசிபேட்ஸ் பவர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் எட்ஸெட்ரா. ஸோ நான் பவர் கொடுத்து அதை ரொட்டேட் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை கொஞ்சம் இது ஃப்ரிக்ஷனால தடுக்கிறதுனால ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு, ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு, கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரிக்ஷனால அது கொஞ்சமா தடுக்கிறதுனால எனக்கு அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் என்னவா மாற ஆரம்பிக்கணும், ஹீட்டா ரீப்ளேஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஃபார்ம் ஹீட் அண்ட் எட்ஸெட்ரா. லூப்ரிகன்ஸ் ஆர் வே ஆஃப் ரெடியூசிங் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனை ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை தடுக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணணும், லூப்ரிகன்ட்டை யூஸ் பண்றோம். லூப்ரிகன்ட்னா தமிழ்ல உயவு பொருள்னு சொல்லுவாங்க. கிரீஸ், ஆயில், இல்ல கிராஃபைட், கார்பன் பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்றது இதுக்காக தான். அது ரொம்ப ஸ்மூத்தா மூவ் ஆகணும், ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக. சரியா? ஃப்ரிக்ஷன் அதிகமா ஏற்படக்கூடாது. ஃப்ரிக்ஷன் ஆச்சுன்னா மிஷின் சீக்கிரம் சூடாயிடும்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்பேன் வராது இல்லையா? சரி. அனதர் வே இஸ் டு யூஸ் பால் பியரிங்ஸ். ஸோ எல்லா நேரத்துலயும் நம்ம எப்பயுமே லூப்ரிகன்ட் தான் யூஸ் பண்ணுவோம்னா இல்ல. ஃப்ரிக்ஷனை தடுக்கக்கூடிய அப்போசிங் ஃபோர்ஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷனா இருந்தாலும், ரோலிங் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனா இருந்தாலும் அந்த ஃப்ரிக்ஷனை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பால் பியரிங்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? பிட்வீன் டூ மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் எ மிஷின். Since the rolling friction between ball bearings and the surfaces in contact is very small. So ஒரு ball bearing roll ஆகும்போது அங்க ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் விட சர்ஃபேஸ்ல ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் அதிகம். ஸோ சர்ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு வீலுடைய அல்லது சர்க்கிளா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸை ஒரு ரோட்ல டச் ஆயிட்டு இருக்குன்னா அந்த சர்ஃபேஸ்ல ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனை விட இந்த பால் பியரிங்ல ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் கம்மி தான். ஓகேவா? அதனால தான் நம்ம பால் பியரிங்கை யூஸ் பண்றோம். அகைன் ஐ வில் ரீட் தட். Rolling friction between ball bearings and the surface in contact is very small. Power dissipation is reduced. So பவரும் டிசிபியேஷன் ஆகாது. சீக்கிரமா அது ஹீட் ஆகோ வேற ஏதாவது ஒரு ஃபார்ம்லயோ வீணாகாது. பவர் எல்லாமே என்ன ஆகும், ஒழுங்கா எனக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. A thin cushion of air maintained between solid surface in relative motion is another effective way of reducing friction. So ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு தின் குஷன் யூஸ் பண்றோம். ஓகேவா? திக்கா இல்ல, தின்னா ரொம்ப மெல்லிசா ஒரு குஷன் யூஸ் பண்றோம். அது எதனால உருவான குஷன்? ஏதாவது கிளாத்தால, பஞ்சால, காட்டனால உருவாயிருக்கானா? இல்ல, ஏர். குஷன் ஆஃப் ஏர் மெயின்டைன்டு பிட்வீன் சாலிட் சர்ஃபேசஸ். ரெண்டு சாலிட் சர்ஃபேஸ்க்கு நடுவுல ஏர் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அப்போ அது சீக்கிரமா என்ன ஆகாதுன்னா ஃப்ரிக்ஷன் ஆகாது, ஃப்ரிக்ஷனை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபிகர் 4.13A. சரி. ஸோ இந்த பால் பியரிங்ல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? இந்த சர்ஃபேஸ்ல ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கு. இது டச் பண்ற ஒரு பர்டிகுலர் ஏரியாவை விட இங்க இருக்கிற ஏரியா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப இங்க ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எனர்ஜி எல்லாமே பவரா, அதாவது ஒர்க் டன்னா மாறும். எனக்கு என்ன ஆகாது, வீணாகாது. சரியா? இன் மெனி பிராக்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் ஹவெவர் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரிட்டிக்கலி நீடட். ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது ஃப்ரிக்ஷனே எனக்கு சில நேரங்கள்ல தேவை. ஏன்னா ஃப்ரிக்ஷன் இல்லைனாலும் ரொம்ப ஈஸியா போய் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேல மோதி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அப்ப ஃப்ரிக்ஷன் எனக்கு தேவை. கைனடிக் ஃப்ரிக்ஷன் தட் டிசிபியேட்ஸ் பவர் இஸ் நெவர்த்லெஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் குயிக்லி ஸ்டாப்பிங் ரிலேட்டிவ் மோஷன். ஸோ ரிலேட்டிவ் மோஷனை டக்குன்னு நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன தேவை அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் தேவை. இட் இஸ் மேட் யூஸ் ஆஃப் பை பிரேக்ஸ் இன் த மிஷின்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ ஆட்டோமொபைல்ஸ்ல மிஷின்ஸ்லாம் அந்த ரிலேட்டிவ் மோஷனை ஸ்டாப் பண்றதுக்கு நான் எதை யூஸ் பண்றேன்னா பிரேக்ஸை யூஸ் பண்றேன். அப்ப அந்த பிரேக்ஸ் தான் ஒரு கைனடிக் ஃப்ரிக்ஷனை உருவாக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். பிரேக் ஷூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரேக் கட்டை. அந்த பிரேக்ஸ் தான் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷனை ஸ்டாப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சிமிலர்லி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டெய்லி லைஃப். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. we are able to work because of friction. walk. ஸோ நம்மளால எப்படி நடக்க முடியுது அப்படின்னா ஃப்ரிக்ஷனால தான் நடக்க முடியுது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் எ கார் டு மூவ் ஆன் எ வெரி ஸ்லிப்பரி ரோடு. ரொம்ப வழவழப்பா இருக்கக்கூடிய, நழுவக்கூடிய, மழமழன்னு இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல ஒரு காரால மூவ் ஆகவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் சொல்றாங்க. ஏன்னா காரை
நான் ஆக்சிலரேட் கொடுப்பேன். ஆனா வீல் ஒரே இடத்துல தான் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அது நகர்ந்து போகவே போகாது. ஃப்ரிக்ஷன் இருந்தா தான் அதால இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போக முடியும். ஓகேவா? ஸ்லிப்பரியா இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல, ஸ்லிப்பரினா வழவழப்பா இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல காரால மூவ் ஆகவே முடியாது. இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. Fine. On an ordinary road, the friction between tires and the road provides the necessary external force to accelerate the car. So, ordinary roadல என்ன ஆகுதுன்னா, ரோடுக்கும் அந்த டயருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு frictional force தான் அந்த காரை முன்னோக்கி தள்ளுது. It give an external force to accelerate. அந்த கார் ஆக்சிலரேட் ஆகிறதுக்கு அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. எது? இந்த ஃப்ரிக்ஷன் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குது. சரியா? ஃபைன். தென் நெக்ஸ்ட் சர்க்குலர் மோஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஃப்ரிக்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம் இல்லையா? சரி, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மோஷன் பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சர்க்குலர் மோஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பேத்ல மூவ் ஆனா அது எப்படிலாம் மூவ் ஆகும்? அதுல ஆங்குலர் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி, மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், ஒமேகா, இந்த மாதிரிலாம் நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? ரேடியஸை பொறுத்து எப்படி இருக்கும்? ரேடியஸ் கம்மியா இருந்தா எப்படி இருக்கும்? அதிகமா இருந்தா எப்படி இருக்கும்? ஈவன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பத்தி கூட கொடுத்திருக்காங்க. இங்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு எழுதிருக்காங்க. அப்ப வேற எங்கேயாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எழுதிருப்பாங்க. சரியா? மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. சோ இதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டான டாபிக் தான். இதை நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? ஓகே. தேங்க்யூ ஆல்.